வணக்கம் மகளே. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்டிடி இவங்கள்ட்ட இருந்து மீட்கப்பட்ட ஆயுதங்கள் இதை ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் ட்ரிங்கோ மலையில் இருக்கிற ஒரு எல்டிடி ஆயுதங்கள் வச்சுருக்கிற ஒரு கேம்புக்கு வந்து இப்போ வந்திருக்கிறோம். இது என்ன ஆயுதம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 106 மில்லிலிட்டர் ஆர்சிஎல் ஆயுதம்னு சொல்லி இதை பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆயுதத்தோட பயன்பாடு அதுகள்லாம் நமக்கு தெரியாவிட்டாலும் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், பார்க்குறதுல ஒரு தப்புமே இல்லையே. இப்போ நம்ம எல்டிடி அவங்கெல்லாம் யூஸ் பண்ண ஒரு ஆயுதங்களை பற்றி தான் நாங்கள் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்குறோம். இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்றதே பெரிய ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இலங்கை இராணுவத்தில் கூட இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம் கிரிஷ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது. இந்த இதில் இருக்கிற ஆயுதங்களை பார்க்கும்போது எனக்கே நெகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வேணுமெண்டா பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் விடுதலை புலிகளிடமிருந்து மீட்கப்பட்ட கனரக பீரங்கி என்று இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் சரி கனரக பீரங்கியாக கருதப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு விசித்திரமான ஒரு உணர்வுகின்ற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு விஷயமே அதில் இருக்கிற பார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமே எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்றதை கூட நாங்கள் யோசிக்கிற அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 122 mm பாகிஸ்தான் ராக்கெட் செலுத்தி என்று போட்டிருக்கிறாங்க. ராக்கெட் செலுத்தி, எஸ். இதெல்லாம் அந்த காலத்தில் யுத்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றது சும்மா கற்பனையாக யோசிக்கக்கூட முடியல. இதெல்லாம் பாவிச்சு எந்த ஒரு சுச்சுவேஷனில் நாடு இருந்திருக்கும் இப்போ நாங்கள் இருக்கிறவங்க கூட பார்த்துருப்பாங்க நேரடியாக. ஆனால் இல்லாதவங்க இப்படி ஒரு வீடியோ மூலம் நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரியம்மா, எஸ், கேஜிஎஃப் படத்தில் வர்ற பெரியம்மா ஸ்ரீலங்காவில் பயன்படுத்தியிருக்காங்கன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆமாம், இதோட பேர் 0.50 ப்ரௌனிங் மார்க் 2 தானியங்கி துப்பாக்கின்னு போட்டிருக்கு நேம். இதில் மெக்கானிசத்தை பார்க்கும்போதே வேற மாதிரி இருக்குது. இது சின்ன பெரியம்மாவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பெரியம்மாண்டு கூட வச்சுக்கொள்ளலாம். 40 mm தானியங்கி வடிகுண்டு செலுத்தி, எஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இவங்க கைப்பற்றி வச்சுருக்கிறாங்க. ஆனால் விடுதலை புலிகள் என்ற ஒரு சிஸ்டம் அமைக்கப்பட்டதுலேருந்து அவங்க எப்படி இந்த விஷயங்களை உருவாக்கியிருப்பாங்க, எப்படி இதை கொண்டு நடத்தியிருப்பாங்கன்றதே பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு உரிய விஷயமாக தான் இது இருக்குது. இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் துளிர் 360 பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள் காய்ஸ். சில பேர் இந்தியாவிலேருந்து இறக்குமதி செஞ்ச ஆயுதங்கள்னு சொல்கிறாங்க. உண்மையை நமக்கு தெரியாது. ஆனால் எல்டிடியிலேருந்து இதை மீட்டு இருக்காங்கன்றது தான் உண்மை. அவங்க எங்கேருந்து எடுத்திருந்தாலும் அந்த காலகட்டத்தில் இந்த நாட்டுக்குள்ளே இந்த விதமான ஆயுதங்களை எப்படி கொண்டு வந்தாங்க, எப்படி இறக்குமதி செஞ்சு இதை யூஸ் பண்ணாங்க, இதை யூஸ் பண்ணுறதுக்குரிய விஷயங்களை யார் அவங்களுக்கு கற்றுத்தந்தது என்றது எல்லாமே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இங்கே ஒரு ஆயுதத்தின் பேர் போட்டிருக்காங்க. 120 மில்லிலிட்டர் மோட்டார் என்று போட்டிருக்கிறாங்க. இந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப என்னடா பயங்கரமாக இருக்குது அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஆயுதங்களெல்லாம் பிரமிப்பு ஊற்ற அடுத்த கட்டத்தில் இந்த ஆயுதங்கள் இந்த கேம்பை அடித்தோம்னு சொன்னால் இவ்வளோ ஆயுதத்தையும் கைப்பற்றி நாம் இந்தியாவுக்கு போயிட்டு சீமானோட சேர்ந்துடலாம். எப்படி ஐடியா? கிரிஷ், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இந்தியா போய் செட்டில் ஆகிற பிளானில் இருக்கிறீங்களா? அப்படியே இல்லை, நான் சும்மா அது ஜோக்குக்கு சொன்ன விஷயம். நாட் டேக் இட் சீரியஸ்லி.
இந்த ஆயுதங்கள்லாம் பார்க்கும்போதே ஒரு பிரமி பூட்டுற விதமாக இருக்குது. இப்போ இந்த பார்த்து இவங்கள்ட ஷார்ட் வைக்கிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் இறக்குமதி செஞ்சுருப்பாங்களா அப்படி தான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து இதெல்லாமே ரியல். எஸ். ஸோ பார்க்கும்போதே வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னடா ஸ்ரீலங்காவில் எப்படியெல்லாம் இருந்திருக்காண்டு வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்ட போனோம். ஸோ மறக்காமல் துளிர் 360 சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் நம்மட தமிழர்கள்ட்ட இருந்து அடித்து பிடுங்கின விஷயங்கள், விடுதலை புலிகள் டீமுகிட்ட இருந்து அடித்து பிடுங்கின விஷயங்கள் தான் இவ்வளவுமே. அவங்களோட புலிகளோட யூனிஃபார்ம்ஸை வந்து கிழித்து இதில் வந்து தொங்க விட்டுருக்குறாங்க. பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான். எங்களோட இனப்படுகொலை அதெல்லாம் நடந்ததை தாண்டியும் இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ தான் நாங்கள் இதுக்குள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இது அதை விட இது வந்து இதை தொட்டு பார்க்கும்போதே வந்து ஒரு விதமான மனதில் ஒரு உணர்வு வந்து எங்களுக்குள்ளே வருது. அவ்வளோ ஒரு சோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயங்கள். எவ்வளவு துப்பாக்கிகள், எவ்வளவு பீரங்கிகள், எவ்வளவு நவீன ரக கனபீரங்கிகள், ஆயுதங்கள், இதெல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு மெய் சிலிர்க்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அம்பு. எஸ், இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதே பெரிய ஒரு ஆச்சரியம் தான். இந்த டெக்னாலஜியெல்லாம் அப்போ நமக்கெல்லாம் படிக்கிற டைமில் இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கான்றதே யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. அதை விட பார்த்தீங்கன்னா கிரிஷ், இதில் வந்து நிறைய கன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு வெரைட்டிலையும் நிறைய கன்ஸ் எல்லாம் இதில் வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் சில ஆயுதங்கள் வந்து சிதைவடைஞ்சிருக்கிற நிலையில் மீட்கப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் சில ஆயுதங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சிலது பார்க்கும்போதே எங்களுக்கு விளங்குது ஹேண்ட்மேடு இருக்குமோ சொல்லி யோசிக்க தோணுது. ஏன்னு சொன்னால் சில விஷயங்கள் நம்மளோட உள்ளூராக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்வீடனில் 1946ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வெடி வைக்கக்கூடிய ஆகக்கூடிய தூரம் 900 மீட்டர். எஸ், 600 மீட்டர் தூரத்தில் வந்து சுடலாம். பாரம் வந்து 8.5 கிலோகிராம், நீளம் வந்து 1 அங்குலம். கெட் மற்றும் ஸ்மோக் போன்ற குண்டுகளை வெடிக்க வைக்க முடியும். அப்படியே வந்து அந்த வேலியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விடுதலை புலிகள் இந்த ஆயுதங்கள் வந்து நான் எப்பயுமே ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன். ரியலாக இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ கிரிஷ், அங்கே பாருங்கள், அங்கே வந்து வித்தியாசமான வெஹிக்கிள் எல்லாம் இருக்குது. எனக்கே பார்க்கும்போது ஒரு மாதிரி பயம் ஊட்டுற மாதிரி இருக்குது. ஆயுதமாக இருக்குது. இது என்னது? வாங்க, இதில் ஏதாவது போட் போட்டிருக்குறாங்களான்னு பார்ப்போம். என்னண்டு? ஆமாம், இது தண்ணி டேங்கா? ஹெவி வெயிட்டாக இருக்கும் போல. ஆமி எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்கள். நான் இப்போ தான் இராணுவம் பயன்படுத்தினது, இயக்கம் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றது இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி அந்த போர்க்காலத்துக்குள்ளே சின்ன பிள்ளைகளாக இருந்தவங்களுக்கு வந்து இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ தெரியாதவங்க இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்காக தான் மெனக்கட்டு இங்கே வந்து நம்மளோட AAA மீடியா சார்பாகவும் துளிர் மீடியா 360 மூலமாகவும்
உங்களுக்கு இந்த விஷயங்களை எடுத்து காட்டிகிட்ருக்குறோம். இதுதான் இயக்கம் பயன்படுத்தின பரஷூட். எஸ், பரஷூட்டே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு மாதிரி இருக்குது. இதெல்லாம் நாங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இங்கே இயக்கங்கள் வந்து இவ்வளோ ஆயுதங்களை யூஸ் பண்ணியிருக்காங்க என்னும் போதே எனக்கு புல்லரிக்குது. இதெல்லாம் பெரிய பெரிய கனரக வாகனங்கள். இதெல்லாம் நான் வந்து கேம்ஸில் தான் பார்த்துருக்குறேன். எத்தனை செல் போட்டாலும் உடையாது. ஃபுல்லாக இரும்பு. ஓகே மக்களே, இந்த வாகனங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். ரொம்ப சரியா இதுக்குள்ள இத்தனை பேர் இருந்து வந்து போகலாண்டு பாருங்கள் நீங்களே. அவ்வளோ பேர் இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து இதை தயார் செஞ்சுருக்குறாங்க. அதை விட இப்போ நாங்கள் பார்த்த வாகனங்கள் எல்லாத்தையும் விட ரொம்ப பெரிய ஒரு வெஹிக்கிள் தான் இது. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போதே நல்லா தெரியும். கிருஷ்ணா, நீங்கள் இந்த வெஹிக்கிளில் ஏறி இருக்கிறீங்க, உங்களோட அந்த ஃபீல் எப்படி இருக்குது? ராஜா பகவத் மாதிரி இருக்கா? இந்த இடத்த வந்து ஒரு மியூசியமாகவே வச்சுருக்குறாங்க. அதாவது வந்து எல்டிடியால் வந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு மியூசியமாக வந்து இதை வந்து அவங்க வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. பார்க்கவே வந்து எங்களுக்கு நெகிழ்ச்சியாக இருக்குது. வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்னும் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இதில் நாங்கள் காண்றதை வந்து இன்னும் எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்கலாம். ஸோ உங்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே வந்து நுணுக்கமாக செஞ்சுருக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கற்களை குவிச்சு அதில் வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த போட், இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க. எல்லோரும் வந்து பார்க்கணுன்றதுக்காக இந்த ஒரு சிலையை வந்து செதுக்கி வச்சுருக்குறாங்க. இதே 1000 கதைகள் சொல்லுது. ஸோ இதை பாருங்கள், நீங்களும் பாருங்கள். எவ்வளவோ நிறைய விஷயங்களை வந்து இதில் நுணுக்கமாக பதிச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல. ஓகே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து இந்த 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 லொக்கேஷனில் வந்து இருக்கிற ஃபுல் கன்ஸ் அண்ட் எல்டிடியால் யூஸ் பண்ணப்பட்ட திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஃபுல் வீடியோவாக நாங்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் துளிர் 360 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் மேலும் நிறைய தகவல்களை வந்து எங்களோட சேனலில் வந்து நாங்கள் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி போட்டுகிட்டே இருப்போம்.